ஒரு கணவன் மனைவி உணவு விடுதி நடத்திட்டு இருப்பாங்க. அதில் பக்கத்து பள்ளிக்கூடத்தில் இந்த சிறு வேலை செய்கிற ஒரு வயதான பெரியவர், இந்த அட்டண்டன்ஸ் எல்லாம் கொண்டு கொடுக்கறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை செய்கிற ஒரு வயதான பெரியவர் எப்பவுமே இங்கே வந்து சாப்பிடுவார். அன்னைக்கு அப்படி தான் மதிய உணவு தயாராகுது. அவர் வர்றாரு, அவர் தான் முதலாளாக வர்றாரு, வந்து உட்காந்து சாப்பிட்றாரு. அவருக்கு சாப்பாடெல்லாம் பரிமாறிட்டு அந்த கடை முதலாளி என்ன பண்ணுறாரு, ஏன்னா எல்லாம் பொட்டலங்கள் வாங்கறதுக்கு வருவாங்க, உணவு பொட்டை, அதனால் பொட்டலம் கட்டுலான்னு எடுத்து குழம்ப ஊற்றும் போது அதில் ஒரு விஷப்பாம்பு உளுந்து கிடக்குது. அவர் பதறி போகிறாரு. ஐயையோ, குழம்புல விஷப்பாம்பு உளுந்துருக்குதே, அதை அந்த பெரிய மனுஷனுக்கு நம்ம கொடுத்துட்டோமே, வேண்டாம் சாப்பிட வேண்டான்னு தடுக்கலான்னு அவர் வெளியில் வர்றதுக்குள்ள அவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த இலையை எடுத்துட்டு போட போகிறாரு. போட்டுட்டு அதுக்கான காசை கொடுக்குறாரு. இவர் நடுங்கிட்டே காசை கையில் வாங்கிட்டு சாமியை கும்பிடுறாரு. ஏன்னா அங்கே ஒரு சிவாலயம் இருக்குது, சிவசிவாங்கிற எழுத்து அவர் கண்ணில் படுது. பார்த்துட்டு எந்த இதுவும் வராமல் என்னை காப்பாற்றி விடு அப்பா, இதில் ஏதாச்சும் நான் சிக்கிடக்கூடாது, ஆண்டவா சிவா என்னை காப்பாற்றி விட்டீங்கன்னா உனக்கு பெரிய காண்டாமணி வாங்கி வைக்கிறேன்னு கும்பிட்டா. ஆனால் என்ன இதுன்னா அடுத்த நாள் அவர் இறந்துட்டார். ஆனால் ஊர் உலகம் என்ன சொல்லிச்சு, அவருக்கு வயசாயிடுச்சு, அதனால தான் அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவரை கொண்டே அடக்கம் பண்ணிட்டாங்க. இப்போ இவருக்கு என்னென்னா, ஆகா பெரிய குற்றத்திலேருந்து நாம் தப்பிச்சிட்டோம், ஒரு சமயம் கடைசியாக எங்கே சாப்பிட்டேன்னு தெரிஞ்சு உடல் கூறு பரிசோதனை பண்ணி அதில் இங்கே சாப்பிட்டதில் தான் விஷம்னு தெரிஞ்சிருந்தா நமக்கு குடும்பத்தோடு ஜெயிலுக்கு போகணுமே, நல்ல வேலை எந்த இதுவும் தெரியல, அதனால் இறைவனுக்கு காண்டாமணி வாங்கி வைக்கிறேன் அப்படின்னு கும்பிட்டாரு. காண்டாமணியை வாங்கிட்டு வந்து கோயிலில் கட்டிட்டார். தெரியும், காண்டாமணினா பெரிய மணி. நீங்கள் 3 வேளையும் அங்கே ஆழகால பூஜை நடத்தும் போது காலையில் அந்த காண்டாமணி டன்னுன்னு அடிக்கும்போது இந்த உணவு விடுதி நடத்துகிற ஒரு காதில் அந்த சத்தம் விழு. யார் யார் ஞாபகம் வருவாங்க தெரியுங்களா? அந்த பெரியவர் ஞாபகம் வரு, உணவு ஞாபகம் வரு, விஷப்பாம்பு ஞாபகம் வரு. அவர் அதிலிருந்து மீண்டதுக்குள்ள மத்தியான பூஜை டன்னுன்னு திரும்ப அந்த நினைவு, அங்கே மணி அடிக்கிறப்பெல்லாம் அவருக்கு அந்த நினைவு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த கதையை இப்படி முடிப்பாரு, குற்றங்களிலிருந்து நாம் தப்பித்து விடலாம், குற்ற உணர்ச்சியிலிருந்து ஒருபொழுதும் நம்மால் தப்பிக்க முடியாது.